இப்போ நம்ம பாடியில் போடுற இன்ஜெக்ஷனுக்கும் வாயில் போடுறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு ரூட் கேனால் அந்த மாதிரி பல்ல எடுக்கணும் அப்படின்னா வாயில் தான் இன்ஜெக்ஷன் போடணும். ஸோ குழந்தை ஏதாவது மூவ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ கைனாக்குள்ள நம்ம பிடிச்சிட்டு பண்ணலாம். வாயை மூடுவாங்க, ஈவன் எங்க கையவே கடிச்சிருவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும், அந்த டிஸ்டர்பன்சஸ் நிறைய. அந்த மாதிரி அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஹேண்டில் பண்ணி ப்ராப்பராக பண்ணாதான் ஃபர்ஸ்ட் அவங்க ஃபெமிலியர் ஆக்கணும் அவங்கள அந்த என்விரான்மெண்ட்க்கு. அப்புறம் நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணுறோன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். நீ வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணி நிறைய ரொம்ப டைம் கன்சியூமிங் தான். பட் ஆனால் ப்ராப்பராக பண்ணிட்டோன்னா அவங்களுக்கு ஒரு மென்டலாக வந்து அவங்க ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க. இப்போ சைல்ட்ஹுட்லேயே ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் டென்டிஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அவங்க மைண்ட்லேயே பதிஞ்சிரும். டென்டல் போனாலே இப்படிதான். அது மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் நான் சொல்லி கேட்டிருக்கேன். சின்ன வயசில் வந்து எனக்கு இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் டென்டிஸ்டே விசிட் பண்ணல, ரொம்ப லேட்டராக அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்தமாதிரி சின்ன வயசுலேயே அந்த ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா பின்னாடியே அவங்க ரெகுலர் எப்போவுமே டென்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் ஃபாலோஅப்ஸில் இருந்தோம் அப்படின்னா பெரிய பெரிய காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட்ஸு இப்போ டென்டிஸ்ட்டு போனாலே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ அந்த பீரியாடிக்காக ஒரு டென்டல் விசிட்ஸ் வந்து அவங்க பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுவுமே அவங்களுக்கு நல்லது. ஸோ இப்போ வந்து அடல்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு நாலேஜ் இருக்கும், நம்ம வந்துட்டு இதை பண்ண முடியும் இல்லை இதுன்னு சொல்ல முடியும். ஆனால் குழந்தைங்களுக்குன்னு வரும்பொழுது அவங்கள பார்க்கும்பொழுது ஏதோ வீக்கம் இருக்குது, ஏதோ வலி இருக்குன்னு தவிர சூப்பர்ஃபிஷியலாக நம்மளால பார்க்க முடியும். பட் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்றது நம்ம டாக்டர் கிட்ட போனால் தான் வந்து தெரியும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது மெயினான ஒரு கன்சர்னோடு வரும்பொழுது பார்த்தா அந்த பல் சொத்தை நிறைய சாக்லேட் சாப்பிட்ருவாங்க. சில குழந்தை சாக்லேட்டோடய தூங்கிடுவாங்க. ஸோ பல்லு விழுந்து முளைக்கிறதே வந்து சம்டைம்ஸ் கருப்பாக முளைக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்துட்டு எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், அல்லது எந்தெந்த மாதிரியான ஏஜஸில் வந்து உங்களுக்கு பல்லு விழுந்து முளைக்கும், அதை எப்படியெல்லாம் வந்து பாதுகாத்துக்கலாம்? ஓகே, இது ரொம்ப நல்ல கொஸ்டின் நீங்கள் ஆக்சுவலி கேட்டது. ஏன்னா குழந்தைங்களுக்கு பெருசாக சொல்ல தெரியாது, ஏதோ பெயின் இருக்குது, ரொம்ப கிராங்கியாக இப்போது நிறையா குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 8 months பீரியடில் குழந்தை எதுக்கு அழுகுதுன்னே தெரியாமல் அழுதுட்டு இருக்கோம். அவங்க பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, ஏதோ வயிறு வலியா, தலைவலியா, காய்ச்சலா, எல்லாத்தையும் நம்ம பாடியில எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. வாயை விட்டுருவாங்க, பார்த்தா வாயில ஒரு பல்லு முளைக்கும். அதுக்கு பேர் டீதிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டீதிங்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் பல் முளைக்குது இல்லை, ஃபர்ஸ்ட் பல்லோ இல்லை ஏதோ ஒரு பல்லு. ஸோ அந்த முளைக்கிறப்போ அந்த கம்ஸை பியர்ஸ் பண்ணிக்கிட்டு வர ஏதாவது சிரமமாக இருக்குது, அல்லது கம்ஸ் வந்து குழந்தைக்கு திக்காக இருக்குது அப்படின்னா அந்த பல்லோட ப்ரெஷர் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக குழந்தைக்கு இருக்கும். ஸோ அந்த 6 மாத குழந்தைக்கு சொல்ல தெரியாது. அதை வந்து நம்ம நல்லா ப்ராப்பராக நோட்டீஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா நல்ல கம் வந்து ரெட்டிஷாக இருக்கும், வீங்கி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து மைல்டு ஃபீவர் கூட வரும் குழந்தைக்கு. ஓகே. ஸோ இதுக்கு நம்ம டென்டிஸ்ட்டை போய் நம்ம செக் பண்ணோன்னா அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க.